அப்படி இருக்கும்போது ஆத்தங்கரையிலிருந்து மேலே போயிட்டு காவடியை செலுத்துற வரைக்கும் அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்? நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து காவடி எடுக்க போகிறாங்க. அப்போ என்கிட்ட கேட்கும் போது காவடியை பற்றி கேட்கும் போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, காவடின்னு சொல்கிறதுன்னு சொன்னாக்க பல விதமான காவடிகள் இருக்குது. அது ஒரு பல விதமான காவடிகளை பொறுத்தவரைன்னு சொன்னாக்க வெயிட்டு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னோட மினிமம் வெயிட்னு சொன்னாக்க 20 kg. ஓகே 20 kg டு மேக்ஸிமம் என்னோட வந்து 52 kg வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காவடி இருக்கிறத வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஃபோட்டோவில் பார்க்கும்போது எல்லாமே அழகாக தான் இருக்கும். அப்போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ஸ்டோருக்கு வர சொல்லுவேன். வர சொல்லிவிட்டு அங்கே 2-3 விதமான காவடிகளை போட்டு வச்சுருப்பேன். என்கிட்ட வந்து மொத்தமாக 23 காவடி இருக்குது. ஓகே, அப்போ அவங்கள வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 போட்டு வச்சுருப்போம். அவங்கள செக் பண்ண சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபோட்டோவில் பார்த்த பிறகு அழகாக இருந்துச்சு, இதுதான் வேணும்னுவாங்க. தூக்கி பார்த்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் பக்கத்தில் எடுத்துக்க வேணுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா அப்போயே அவங்களுக்கு தெரியுது இந்த வெயிட்டு நம்மளுக்கு சரியாக வராது, இந்த மாதிரி வெயிட் வந்து சரியாக வரும்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகே, இன்னொன்று வந்து அவங்க இடுப்பு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து அந்த ஹிப் சைஸ் வந்து 28 மினிமம் 28 இருந்துச்சுன்னா நாங்கள் 30, 40, 50 சைஸ் வரைக்கும் நாங்கள் காவடி செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் 27, 28 இந்த மாதிரிலாம் போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டுருக்கோம், செட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த ஃபிட்டிங்லாம் நம்ம பார்த்துட்டோமா, அப்போ அன்னைக்கு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இந்த காவடி தான் நாங்கள் எடுக்க போகிறோன்னு. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து ஒரு கூடாரம் போட்டிருப்போம் 10 கேஃபில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட காவடி வந்து 1 வாரம் முன்னுக்கு 2 வாரம் முன்னுக்குலேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்கள் ஒரு கூடாரம் போட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் இந்த இடத்துக்குன்னு. அவங்க 1 ஹவர் முன்னுக்கு காவடி இருக்கிற 1 ஹவர் முன்னுக்கு நம்ம இடத்துக்கு வர சொல்லுவேன். வந்துட்டு திருப்பி அந்த ஃபிட்டிங்கை பார்ப்போம். யாருக்கு அந்த அன்றைக்கி டெஸ்டிங் பண்ணும்போது அவங்க வந்து சைவம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க இடுப்பு சைஸ் 30 இருக்கும். சைவம் எடுத்து முடிஞ்ச பிறகு திடீர்னு பார்த்தாக்கி 28க்கும் வந்திருக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபிட்டிங் கணக்காக நாங்கள் பண்ணணும். ஏன்னா ஒரு காவடியோட சுமையை வந்து அந்த தோலில் சுமந்து போகும்போது இங்கே வந்து அவங்களுக்கு குஷன் இருக்கும். அந்த குஷனும் அந்த ஹிப்பும் வந்து கணக்காக பிடிச்சாதான் அந்த காவடியோட பேலன்ஸ் உங்களுக்கு கணக்காக வரும்.